ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நாங்க தங்கியிருந்த ஹோம் ஸ்டே, அதுக்கப்புறம் நாங்க போயிருந்த கொடச்சாத்திரியோட வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் ட்ரக்கிங், அப்புறம் ஜீப் சஃபாரி இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நாங்க தங்க வந்திருக்க இந்த ஹோம் ஸ்டேயோட பேர் என்னன்னா, முதன்ன மனை. இது எங்க இருக்குன்னா, இந்த ஹோம் ஸ்டே வந்து சோலாப்பூர் டூ பெங்களூருக்கு போற ஹைவேல இருக்கு. பெங்களூர்லேருந்து நீங்கள் வந்து இந்த ஹோம் ஸ்டேக்கு வரணும்னா, இது வந்து 7 ஹவர்ஸ் ட்ராவல் எடுத்துக்கும். இது வந்து 326 கிலோமீட்டர் வந்து இதுக்கு தேவைப்படும். நாங்க வந்து ஆக்சுவலா வந்து ஹாசன்லேருந்து சிக்மங்களூர் வந்து அந்த வழியா வந்தோம். நாங்க வந்து ஒரு 4 ஃபேமிலி வந்திருக்கோம். ஸோ, அதனால நாங்க வந்து ஒரு 3 செப்பரேட் ஹோம் ஸ்டே வந்து இவங்ககிட்ட புக் பண்ணியிருக்கோம். இந்த ஹோம் ஸ்டேவ வந்து ஆக்சுவலா வந்து நாங்க Googleல வந்து சர்ச் பண்ணி நாங்க வந்து கான்டாக்ட் பண்ணோம். இந்த ஹோம் ஸ்டேவ வந்து இவங்க வந்து ரொம்ப அழகா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூமுமே வந்து ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க. இந்த வீடியோல நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து டைனிங் ஏரியா. இவங்களோட இந்த டைனிங் ஏரியா பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குது. டைனிங் டேபிள் எல்லாமே வுட்ல அவங்க வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களோட ஓன் மேனுஃபேக்சர் இது. எல்லா ரூம்லயுமே வந்து மினிமம் வந்து 6 காட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. இவங்களோட இந்த இன்டீரியர் ஒர்க் இந்த பெட்ரூம்ல உள்ள இன்டீரியர் ஒர்க் வந்து அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த ஹோம் ஸ்டேய பத்தி Google ரிவ்யூல வந்து எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் குடுத்திருந்தாங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இந்த ஹோம் ஸ்டே வந்து நல்லா தான் இருக்குது. இவங்க வந்து ஆக்சுவலா கேம்ப் ஃபயருமே வந்து பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அதுக்கான பிளேஸ் தான் இது. கேம்ப் ஃபயர் இங்க தான் இவங்க பண்ணுவாங்க. நீங்க வந்து ஃபேமிலியா ஸ்டே பண்றதுக்கு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ட நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஏரியால இந்த ரெஸ்டாரண்ட் நான் நல்ல ரெஸ்டாரண்ட் நான் சொல்லுவேன். இன்டோர் கேமுமே பார்த்தீங்கன்னா வந்து இங்க வந்து நெறைய அவைலபிளா இருக்குது நமக்கு. கேரம், செஸ், அப்புறம் ஷட்டில் காக், பல்லாங்குழி, அப்புறம் வந்து ஸ்னேக்ஸ் இந்த மாரி இன்டோர் கேம்ஸ் வந்து இவங்க நெறைய வச்சிருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இவங்கட்ட பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து தோசை, தென் வந்து பூரி, அதுக்கப்புறம் வந்து சாம்பார், சட்னி இது எல்லாமே வச்சிருந்தாங்க. ஒரு ஸ்வீட்டும் பண்ணியிருந்தாங்க, ஸ்வீட்டு. ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டியா இருந்துச்சு. இவங்க வந்து நெறைய பிளான்ட்ஸ் வந்து இவங்க வந்து வளர்த்துட்டு வராங்க. இது வந்து எல்லா பிளான்ட்ஸுமே வந்து ரொம்ப இயர்ஸ் ஓல்டான பிளான்ட்ஸு. மோஸ்ட் ஆஃப் தி பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து 30 டூ 50 இயர்ஸ்க்கு ஓல்டு பிளான்ட்ஸ்லாம் வந்து இவங்க வளர்த்துட்டு வராங்க. ஆக்சுவலா இவங்க வந்து இந்த பிளான்ட் மட்டும் கிடையாது. இவங்க வந்து ஃபர்னிச்சர் பிசினஸ் வந்து இவங்க மெயினா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த ஃபர்னிச்சர் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரிஜினல் வுட் இவங்க இவங்க வந்து சேல் பண்றது. கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். பட் வந்து வுட் வந்து நீங்க வாங்குனீங்கன்னா ஒர்த்தா இருக்கும் கண்டிப்பா. உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட டீட்டெயில்ஸ் பத்தி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல வந்து எனக்கு பிங் பண்ணுங்க. நாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க வந்து ஃபேமிலியோட வந்து சேஃப்டியா ஸ்டே பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுட்டுமே நல்லா இருக்கணும். நீட்டா இருக்கணும் ரூமு. நியர்பை எல்லா பிளேஸுமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ட நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பா. நாங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டு நாங்க வந்து கொடச்சாத்ரி ஹில்ஸ்க்கு வியூ பாயிண்ட்க்கு நாங்க வந்து கிளம்பிட்டோம். நாங்க தங்கியிருக்க ஹோம் ஸ்டேல இருந்து இந்த கொடச்சாத்ரி ஹில்ஸ்க்கு போறதுக்கு வந்து கிலோமீட்டர் வந்து 87 கிலோமீட்டர். அதாவது 2 ஹவர்ஸ் எடுத்துக்கணும் இதுக்கு. நாங்க போறது வந்து ஃபாரஸ்ட் ரோடு தான். பட் அந்த ரோடு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாருக்கும். நாங்க ஓன் கார்ல தான் நாங்க வந்து ஓனா டிரைவ் பண்ணி போறோம். சிவகாமி ஏரியாவ பொறுத்தளவு நீங்க வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிள்ல நீங்க ஓனாவே டிரைவ் பண்ணி வரலாம். எல்லா ரோடுமே வந்து நல்லாருக்கும் கண்டிப்பா. நாங்க வந்து ஜீப் சவாரி ஸ்டார்ட் ஆகுற ஏரியாக்கு நாங்க வந்துட்டோம். ஸோ இதுவரைக்கும் தான் வந்து நம்மளோட கார் வந்து அலோவ்டு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கார வந்து டிரைவ் பண்ண முடியாது. ஏன்னா ஆஃப் ரோடு. அதுல வந்து ஜீப்ல தான் நம்ம வந்து டிரைவ் பண்ணி உள்ள போக முடியும். நாங்க ஆக்சுவலா ஹோம் ஸ்டேலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 11:30க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்க வந்து இங்க வந்து வர்றதுக்கு வந்து 1:30 கிட்ட ஆயிடுச்சு. நீங்க வந்து இந்த இடத்துக்கு வரணும்னா கண்டிப்பா கொஞ்சம் இயர்லியரா வந்துருங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா இங்க வந்து ஹோட்டல் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு வந்து அவ்வளவா இருக்காது. ஹோட்டல் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன கடையில வந்து அவங்க வந்து சாப்பாடு வந்து செஞ்சு குடுப்பாங்க. வெரைட்டி ரைஸ் அதுக்கப்புறம் சாதம் 2மே குடுப்பாங்க. மீல்ஸுமே குடுப்பாங்க. பட் அது வந்து அந்த அளவு டேஸ்ட்டா இருக்காது. டேஸ்ட்டா இருக்காது மட்டும் இல்ல, நீட்டாவும் இருக்காது. ஸோ பெஸ்ட் வந்து நீங்க வந்து ஏதாவது கொண்டு வந்துருங்க அங்கருந்து வரும்போதே. மேல கூட போய் நீங்க சாப்ட்டுக்கலாம். இங்கேருந்து நம்ம கொடச்சேரிக்கு வந்து 10 கிலோமீட்டருக்கு மேல நம்ம வந்து ஜீப்ல டிராவல் பண்ற மாரி இருக்கும். போற வழியில வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டயும் நம்ம பார்த்துட்டு போலாம். ஒரு ஜீப்ல வந்து 8 பேர் தான் வந்து அலோவ்டு உள்ள. ஸோ போற வழியில வந்து செக்கிங் இருக்கும். ஃபாரஸ்ட் செக்கிங் இருக்கும். ஸோ 8 பேர் மட்டும் தான் அவங்க வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க ஒரு ஜீப்ல. ஒரு ஜீப்க்கு வந்து 2000 வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ போற வழியில வந்து நம்ம செக் போஸ்ட்க்கு வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது போக வந்து நம்ம வந்து ஏதாவது வாட்டர் பாட்டில் இல்லன்னா அந்த பிளாஸ்டிக் சாப்பாடு பார்சல் அந்த மாரி ஏதாவது கொண்டு போனோம் அப்டின்னாங்கன்னா, அத அவங்க வந்து நோட் பண்ணிக்கிடுவாங்க. நோட் பண்ணிட்டு ஒரு பார்சலுக்கு வந்து ₹100 வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கிடுவாங்க.
இது வந்து டெபாசிட் அமௌண்ட் தான். நீங்க ரிட்டர்ன் வரும்போது அந்த பார்சலையும், அந்த வாட்டர் பாட்டிலையும் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலையும் நீங்க காமிச்சீங்கன்னா, அத திரும்பி அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க அந்த அமௌண்ட்ட. என்ன ரீசன்னால இவங்க வந்து இந்த மாரி அவங்க சார்ஜ் பண்றாங்கன்னா, நீங்க வந்து தேவையில்லாம பிளாஸ்டிக் பாட்டில் ஏதாவது நீங்க வந்து உள்ள கொண்டு போய் போட்டு போயிறக்கூடாது. ஸோ அந்த இடத்த வந்து வீணாக்கிறக்கூடாது. ஸோ அந்த ரீசன்க்காண்டி தான் இவங்க வந்து இந்த ரிசிப்ட் மாரி ஒண்ணு குடுப்பாங்க. இந்த ரிசிப்ட்ல வந்து நீங்க வந்து என்ன பார்சல், அதுக்கப்புறம் எத்தன பாட்டில் இந்த மாரி அவங்க நோட் பண்ணி அதுக்கு வந்து தனியா பேமெண்ட் வாங்கிருவாங்க. ஸோ நாங்க வந்து 2 வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு பார்சல் கொண்டு போனோம். நீங்க வந்து ஜஸ்ட் வந்து அந்த கவர மட்டும் காமிச்சா போதும். கவர் வந்து எம்ப்டி பாட்டில் அவங்கட்ட காமிச்சா போதும். ரிட்டர்ன் வரும்போது அவங்க வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஸோ வந்து ஆஃப் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுலருந்து இதுக்கப்புறம் வந்து ரோடு எல்லாமே வந்து ஆஃப் ரோடா தான் இருக்கும். ரோடே இருக்காது சொல்லப்போனா. ஃபுல்லாவே வந்து ரொம்பவே மோசமா இருக்கும். மேடும் பள்ளமுமா இருக்கும். நீங்களே இந்த வீடியோல பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு. நீங்க வந்து ஏதாவது ட்ரிப்ல வந்து குலுங்கி போற இடத்துல வாமிட் பண்ற மாரி பெர்சன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ட்ரிப்ல வந்து இந்த மாரி ரோட்ல போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாமிட் வந்துரும். பட் இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த ரோட் ட்ரிப் வந்து உங்களுக்கு. ரொம்பவே நல்லாருக்கும். ஜாலியா இருக்கும் போறதுக்கு. நாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி போனோம். நீங்க இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும். எப்படி போகுதுன்னு பசங்க வண்டி வந்து. ரெயின் டைம்ல வந்து இந்த ரோட்ல போறதுக்கு வந்து ஆஃப் ரோட்ல டிராவல் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க எப்படிதான் வந்து டிராவல் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ அவங்க குடுக்குற அந்த அமௌண்ட் வந்து ரியல்லி ஒர்த் தான். ஏன்னா இவங்களோட அந்த மெயின்டனன்ஸ் எல்லாமே வந்து இதிலயே போயிரும். ஸோ நாங்க வந்து இங்க வந்து கொடஞ்சேரி டாப்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அந்த வியூ பாயிண்ட்க்கு தான் நாங்க வந்திருக்கோம். இங்க வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ இங்கருந்து பார்த்தீங்கன்னா, அந்த வியூ வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க வந்து ஃபேமிலியா வந்து இந்த ஏரியாக்கு நீங்க வந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. உங்க கிட்ஸுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த லொகேஷன. ஸோ ரொம்ப நல்லாருக்கும் உங்களுக்கு வந்து இந்த வியூ வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு. அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க கிட்ஸுமே. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஃபேமிலியோட இந்த மாரி ஒரு பிளேஸ்க்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து வந்து விசிட் பண்ணுங்க. அ கண்டிப்பா உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கும். இந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரெக்கிங் போற பாதை உங்களுக்கு அழகா தெரியும். ஸோ நாங்க வந்து இங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் நாங்க வந்து எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்க வந்து கொடச்சேரி ஹில்ஸ்க்கு மேல டாப்க்கு போறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். ஸோ அங்க வந்து அந்த ஜீப் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் போகும். இதுக்கு மேல ஜீப் வந்து போக முடியாது. இங்கேயே எல்லா ஜீப்பும் ஸ்டாப் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ட்ரெக்கிங் போற மாரி இருக்கும் மேல. நாங்க இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ட்ரெக்கிங் போப்போறோம். இது வந்து கிட்டத்தட்ட 1 1/2 ஹவர்ஸ் டூ 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிடும். நம்ம வந்து மேல வந்து ட்ரெக்கிங் போய் பார்த்தோம்னா என்ன இருக்கும்னா, அங்க வந்து சன்செட் நம்ம வந்து பார்க்கலாம். அதுபோக வந்து ஸ்ரீ சங்கராச்சாரியார் முனிவரோட மடம் இருக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். நாங்க ஒரு 4 ஃபேமிலி இங்க வந்திருந்தோம். ஸோ நாங்க எல்லாருமே உங்க ட்ரெக்கிங் போறோம். இந்த கிட்ஸ வந்து நீங்க கூட்டு போறது வந்து சேஃப் கிடையாது. பட் என்னோட பொண்ணுங்க வந்து நானும் வாரேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க கம்ப எடுத்துட்டு. ஸோ நான் அவங்களையும் கூட்டுட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க போற பாதை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கல்லும் மேடமா தான் இருக்கும். இது போக போக எப்படி இருக்கும்னா, ஒரு சைடு மட்டும் நம்ம போற மாரி இருக்கும் ஒன் வேல. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து அந்த சைடு ஸ்லோப்பா இருக்கும். ஏன்னா ஸ்லிப் ஆனா கூட அப்படியே மலையில நம்ம ஸ்லிப் ஆயி விழுற மாரி இருக்கும். ரொம்பவே ரிஸ்க் தான் இதுல போறது. நாங்க வந்திருக்க இந்த டைம் வந்து ஆக்சுவலா வந்து ரொம்பவுமே குளிர் கிடையாது. கொஞ்சம் ஹாட்டா தான் இருந்துச்சு. ரொம்ப வெயில்னு சொல்ல முடியாது. நாங்க எங்க பொண்ணுங்களுக்கு 2 பேத்துக்குமே கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு. ஸோ, அதனால நாங்க கொஞ்சம் உட்காந்து போனோம். ஸோ, நெக்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வியூ எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க இங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்க வந்து ஸ்டே பண்ணி இந்த இயற்கைய நீங்க ரசிக்கலாம். அவ்வளோ நல்லாருக்கும் நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு. மைண்ட் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் குடுக்கும். இந்த பாதையில ஆக்சுவலா வந்து வயசானவங்களும் வந்து ட்ரெக்கிங் பண்றாங்க. வயசானவங்களும் ட்ரெக்கிங் பண்றாங்க. அதுபோக வந்து குழந்தைகள தூக்கிட்டும் வர்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ரிஸ்க் கொஞ்சம். இந்த பாதையில போறது, குழந்தைகள கூட்டு போறது. நம்ம வந்து கொஞ்சம் சேஃபா பார்த்துக்கணும். நீங்க வந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து குழந்தைகள வந்து ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.
நாங்க ஒரு வழியா டாப்புக்கு ரீச் ஆயிட்டோம். நீங்க இங்க பார்க்குறது வந்து ஸ்ரீ சங்கராச்சாரியாரோட மடம். நீங்க வீடியோல பார்க்குற இந்த பிளேஸ் தான் வந்து சன்செட்டோட வியூ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தா தான் அந்த சன்செட் ஆகுற வியூ பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீ சங்கராச்சாரியர் முனிவர் யாருன்னா, அவர் வந்து இங்க வந்து தவம் இருந்து தவத்தால ஸ்ரீ மூகாம்பி அம்பாள வந்து இங்க வர வச்சாங்க அப்படிங்கிறத வரலாறு சொல்லுது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இங்க கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இங்க பார்க்குற சாமி தான் ஸ்ரீ சங்கராச்சாரியர் முனிவர். நாம இந்த ட்ரெக்கிங்ல வந்து 2 கிலோமீட்டர் வந்து இந்த பாறைக்கு இடையில நம்ம வந்து நடந்து வர்றதே நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஆனா டெய்லி வந்து ஒரு பூசாரி வந்து இங்க வந்து பூஜை பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. டெய்லி வந்து இந்த சுவாமிக்கு வந்து அவர் வந்து பூஜை பண்ணிட்டு போறான்னு சொல்றாங்க. நாங்க இன்னைக்கு பார்க்கும்போது அவங்க வந்து பூஜை பண்ணி வச்சிருந்தாங்க இந்த சுவாமிக்கு. நாங்க கொஞ்ச நேரம் இங்க சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃபேமிலியா உட்காந்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டு நாங்க அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இந்த ஹோம் ஸ்டேல வந்து நாங்க ஸ்பெஷலா வந்து அவங்கட்ட வந்து பார்பிக்யூ கேட்டிருந்தோம். ஸோ, அது எங்களுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி குடுத்தாங்க. அதுபோக வந்து இன்னைக்கு நைட் டின்னர் வந்து அவங்க வந்து ஸ்பெஷலா நெறைய ஐட்டம்ஸ் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதில நீங்க பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு தேவையான வெஜ் குருமா, அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம், இடியாப்பத்துக்கு தேவையான தேங்காய் பால், அப்புறம் ஒரு ஸ்வீட் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே அவங்க வந்து வெஜ் தனியா பண்ணி வச்சிருந்தாங்க. இது போக வந்து நான்வெஜ்ல வந்து சிக்கன் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் சிக்கன் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் டிக்கா, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை, தென் வந்து சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் முட்டையில வந்து அவங்க வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. முட்டை ஃப்ரைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து டிஷ்ஷஸ் வந்து நெறைய அவங்க பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ஃபுட் வந்து ரியலி வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா, அவங்க வீட்ல அவங்க வந்து ஓனா பிரிப்பேர் பண்றது. அவங்களுமே இத தான் சாப்பிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்க வந்து பார்பிக்யூ வந்து நாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அவங்க வந்து அதுக்கான செட்டப்லாம் அவங்க பண்ணி குடுத்துட்டாங்க. கேம்ப் ஃபயர் அதுக்கப்புறம் அந்த பார்பிக்யூ எல்லாம் செட்டப் பண்ணி குடுத்துட்டாங்க. நாங்க எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து பேசிட்டு அப்படியே பார்பிக்யூ வந்து ஹீட் பண்ணி நாங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். ஸோ நாங்க எல்லாருமே இவ்ளோ டிராவல் பண்ணி இவ்ளோ சுத்தி சுத்தி கிட்ஸ் எல்லாம் வந்து டயர்டா ஆயிருவாங்கன்னு நாங்க நாங்க நெனச்சோம். பட் ஆனா கிட்ஸ் எங்கள விட ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. எல்லாருமே நல்லா டான்ஸ்லாம் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணாங்க நைட்டு. இன்னைக்கு வந்து ஹேப்பி நியூ இயர்னால நாங்க அந்த ஹேப்பி நியூ இயர் செலிப்ரேஷன வந்து நாங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு நாங்க வந்து செலிப்ரேஷன் பண்ணோம். எல்லா கிட்ஸுமே எல்லாருமே வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். Happy New Year. Happy New Year. Happy New Year. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட இந்த மாரி ஒரு ஃபேமிலியா ஒரு ட்ரிப் எங்கேயாவது போட்டு இயர்லி ஒன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப நல்லாருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.